இன்று ஸ்ரீராம நவமி, அதாவது தைத்திர மாதம் புத்த நவமி திதி புனர்வசு நட்சத்திரம், ஸ்ரீராமர் பிறந்த தினம் என்று இதை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதால் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லா அவதாரங்களையும் ராமர் அவதாரம் ஒரு விசேஷமான அவதாரம். அதில் அவர் ஒன்றும் மேஜிக் கிஜிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சராசரி மனிதனாக இருந்து தர்மத்தை கடைபிடித்து எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றார். கிருஷ்ணர் அவதாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாயாஜால எல்லாம் பண்ணார். வேற அவதாரங்கள் வேற அவதாரங்கள் வேற. ஆனால் ராமர் அவதாரம் விசேஷமானது ஏன்னு கேட்டால், அவர் சராசரி மனிதனாக இருந்து தர்மத்தை கடைபிடித்து எல்லா விதமான ரோல்ஸ், நம்ம பட வேண்டிய ஒவ்வொரு ரோல்ஸையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு நமக்கு வழிகாட்டியாக சென்றவர். ஒரு நல்ல மகனாக, நல்ல அண்ணனாக, நல்ல அரசனாக, நல்ல கணவனாக, நல்ல பகைவனாக கூட இருந்தார். அவர் யுத்தத்தில் ராவணன் எல்லாம் நிராயுதவாணியாக இருந்தபோது இன்று போய் நாளை வான்னு சொன்னார். அவனை அடித்து வீழ்த்தலை. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருந்து சராசரி மனிதனாக இருந்துவிட்டு மறைந்து விட்டார். அதனால தான் அவரை இன்னி வரைக்கும் உதாரண புருஷனாக எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. நம்ம ஊருக்கெல்லாம் அவ்வளோ தூரம் நம்ம பிரபலமாக பண்ணுறதில்லை. வேற நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். யார் ஒருத்தர் சந்திச்சாலும் ராம்மா, ஜெயராம் ஜிங்கிம்மா, ராமர்னா அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால தான் அயோத்தியாவில் அவ்வளோ ஒரு பிரமாதமான கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. அதை எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த விழாவை திருமதி சரையு ஸ்ரீனிவாசன் அவர்கள் குழு இன்னைக்கு பஞ்சரத்ன கீர்த்தனை, அப்புறம் கீர்த்தனைகள்லாம் பாடி செலிப்ரேட் பண்ணுறதாக முடிவு செஞ்சுருக்காங்க. அம்மாவை பற்றி பெருசாக நான் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் சபை நிமித்தம் ஒரு 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் உயர்நிலையிலிருந்து கௌரவிக்கப்பட்டவர், ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்தார். நிறையா இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் கச்சேரி செஞ்சிருக்கிறார். சாஸ்திரிய சங்கீதத்தை நிறையா சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அது ஓய்வு பெற்ற பின் அவர் இங்கே அதையும் தொடர்ந்து செய்கிறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கரகோஷம் நீங்கள் கொடுக்கணும்னு அவங்ககிட்ட கற்றுக்கிற ஒரு அம்மையார் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க கரெக்டாக பாடுற வரைக்கும் விட மாட்டாங்க. 4 வாட்டி ஆனாலும் சரி, 5 வாட்டி ஆனாலும் சரி, திருப்பி பாட வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வயசில் நான் பார்த்தது இல்லைங்க. உண்மையான வாஸ்தவம். ஏன்னா அந்த சிரத்தை தான் அவங்களை இவ்வளோ நாள் இன்னும் இந்த ஆர்வத்துடன் பாட வைக்கிறது. ஸோ அவங்களையும் அவங்க குழுவர்களையும் நான் மனமாற வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி நம்மளுடைய சுபமங்கள விநாயகர் மற்றும் ராமபிரானுடைய ஆசி பெற்று எல்லோருக்கும் ஆசி வழங்குமாறு வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி. அதாவது சபை சார்பாக உங்களுக்கு மாலை அளித்து இந்த நைட்டு நீங்கள் லேடிஸ் படிக்கிறாங்க. இருந்தாலும் லேடிஸ் இந்த மாதிரி மஜல்ஸ் பாட்டுகள்லாம் பாடுறதுனால கோவிலுடைய சாநித்தியம் ஜாஸ்தியாகிறதுன்னு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால நல்லா பாடி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறது என்னுடைய விருப்பம். நன்றி. கோவிலில் கீர்த்தனைகள் பாடுறது விசேஷம். இருக்கும்போதும் நம்ம அது பேர் தியாகராஜ உற்சவமே பிரமாதமாக பாடினீங்க. தியாகராஜ சுவாமி உற்சவ சம்பிரதாயங்கள் அந்த கிருதிகளை பாருங்க. அதில் நிறைய எழுதிட்ட அதிலே ஒரு 6 எழுத்து பாடுறோம். அதுக்கு முன்னால அவருடைய பஞ்சரத்னம் முதல் பஞ்சரத்னம் ஜெகதானந்த காரகா நாட்டையாளர்கள்
ராமரை பூஷிச்சு பாடுறது கீர்த்தனை. அதோட ஆரம்பிக்கணும். பாக்கியெல்லாம் உற்சவ சம்பிரதாயம். அதான் அது கிட்ட வைக்கணும். அஜய் ஹலோ, அது கொஞ்சம் கிட்ட மாமி வாய் கிட்ட இருக்கணும். வாய் கிட்ட போனால் தான் வரும், அங்கெல்லாம் வராது. வராது எல்லாம்